ரேணு. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் ஆசீர்வாதங்கள். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது தேர்வு எழுத ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று அவருடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற வேண்டி நம் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு எளிய மந்திரத்தையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக பார்த்தோம்னா, ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய ஆலயத்திற்கு எந்த வழியாக வர வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம், காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து சித்தூர் பஸ் நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா விஐடி சாலையில் 8வது கிலோமீட்டரில் அரும்பருத்தி என்கின்ற அழகான கிராமத்தில் அன்னை வாழைத்தாயாக விட்டிருக்கிறாள். இதுதான் அந்த ஊர். இதுதான் இந்த ஊருக்கு வரக்கூடிய வழி. சரிங்களா? சரி, நம்முடைய பிள்ளைகள் எந்த மாதிரியான தேர்வு எழுதினாலும், அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறாலும் இருக்கலாம், 8ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறவங்களா இருக்கலாம், +2 தேர்வு எழுதுறவங்களா இருக்கலாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி போன்ற நிறைய தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் அன்னையினுடைய வழிபாட்டை இறுக்கமாக பற்றி கொள்ளும் பொழுது வெற்றிக்கு வழிகாட்டுபவள் வாராகி. வாராகி என்றால் வெற்றி. அந்த வெற்றியை தரக்கூடியவள், எல்லா விதத்திலையும் வெற்றியை தரக்கூடியவள் அன்னை வாராகி மாத்திரமே. ஆகையினாலே நம்முடைய தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே இந்த வாராகி வழிபாட்டை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் என்றால் அது மிகையல்ல. சரி, என்ன மந்திரங்கய்யா நாங்கள் சொல்லி அம்பாளை வழிபாடு பண்ணணும் எனும் பொழுது, முதல்ல நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். பிறகு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த நேரத்தில் தொடர்ச்சி அதே நேரம் தினந்தோறும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அகல்ல நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணையோ தீபம் ஏற்றி அதில் அம்பாள் இருக்கிறாள், அம்பாளை எழுந்தருள பண்ணி, அம்மா வாராகி தாயே இந்த தீபத்தில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அதற்கு முன்பாக அமர்ந்து படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞ்சதமை அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் உறுதி குடிக்கும் குடர் கொண்டு தோல் மாலையிட்டு குழாவி மன்றில் நடிக்கும் வாராகி 14 உலகம் நடுங்கிடவே. இந்த பாடலை ஒரு முறைக்கு ஒரு முறை கேட்டு உங்களுக்கு கிடைச்சா எழுதிக்கிங்க. தினந்தோறும் ஒரு 21 முறை பாராயணம் பண்ணி கற்கண்டு நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வரும் பட்சத்தில் அன்னை உங்களுடைய பூஜைக்கு மகிழ்ந்து ஆசீர்வதிப்பாள் என்றால் அது மிகையல்ல. இந்த வழிபாட்டை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.